வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இந்த பிரமகஸ்தி தோஷம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பிரமகஸ்தி தோஷம் என்பது இந்திரனுக்கு பிடித்திருந்ததாகவும் அவர் அந்த தோஷத்தை நீக்கும் பொருட்டு பூமாதேவியிடம் சென்று மூன்றில் ஒரு பகுதியை பூமாதேவி பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களிடம் வேண்டி அவருக்கும் ஒரு வரம் அருளி, இரண்டாவதாக மரங்களிடம் சென்று வேண்டுதல் செய்து மரங்களிடம் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு அவர்களுக்கும் ஒரு வேண்டுதலுக்கு வரம் கொடுத்துவிட்டு, மூன்றாவதாக ஸ்திரீகளிடம் சென்று நீங்களும் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேண்டுதல் வைக்க அவர்களும் இந்திரனிடம் ஒரு வேண்டுதல் வைத்து வரம் பெற்று, ஸ்திரீகள் பெற்ற வரம் சந்ததிகள் வளர்கின்ற பொழுது எங்களுடைய கணவன் அந்த சந்ததிகள் பிறக்கும் வரை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் கேட்டு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டதாகவும், அதனுடைய வெளிப்பாடு தான், அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதவிடா கோளாறு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. நண்பர்களே, இந்த காலம் அந்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள், அது ரொம்ப கடினமான நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை கவனமாகவும் அதை கடுமையான விரதத்தின் மூலமாகவும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 3 நாட்களில் கணவன் மனைவியாக இருந்து அந்த 3 நாட்களுக்குள் இந்த குழந்தை தங்குமானால் அக்குழந்தை 12 விதமான குணாதிசயங்களோடு பிறந்ததாக, அவை கோரமாகவும் பலவித கெட்ட நடவடிக்கையின் மூலமாக அவர்களுடைய வெளிப்பாடு இருக்கும் என்றும், குறிப்பாக அலி போன்ற குழந்தைகளும் அவ்வாறே பிறக்கின்றது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர்களே, இதில் முக்கிய கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி காலங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னோர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதை கேட்காம பெரியவர்கள் சொன்னதை, ஞானிகள் ரிஷிகள் சொன்னதெல்லாம் ஒரு தர்மம், அதை நம்ம நிந்தித்தோமானால் அது அதர்மமாகிவிடும். ஆகவே பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்போம். கிராமங்கள்லாம் இந்த மாதிரி நிகழ்வின் போது ரொம்ப பக்குவமாக இதெல்லாம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தராதரம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெரியவங்களுடைய சொற்களை கேட்டு இந்த மாதிரி அந்த மாதவிழாக்கு காலங்களில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்று செல்கின்றேன். பாலகிருஷ்ணன். வணக்கம் நண்பர்களே.